Hello friends, நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் தினத்துக்கு பொங்கல் தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக திணை பொங்கல் செய்ய போகிறோம். இது உங்களுக்கு கட்டாய உபயோகமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது நம்ம திணை சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். திணை நம்ம 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இது 125 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இதில் பாதி அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் என்னென்னா பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். திணையும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம 20 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நம்ம 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம திணையும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். தினை வறுக்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சை வாசம் இருக்காது, பொங்கலினுடைய பச்சை வாசம் இருக்காது. அதுக்காக நம்ம லைட்டாக தினையை வறுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில் ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 25% நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி 2 டைம் அலசிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. திணை சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம 1 டம்ளர் நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் நம்ம தண்ணி விட்டணும். இப்போ எவ்வளோ டம்ளர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம 1 டம்ளருக்கு 4 டம்ளர் இல்லைன்னா 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 2 3 4 நம்ம 4.25 அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். திணை பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு குழஞ்சிருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லா இறுக்கி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்தது வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம நெய் விட்டுக்கலாம். இதுக்கு வெண்கல பாத்திரம் எடுத்துக்கலாம். நெய் ஒரு 25 ml அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். 25 to 30 ml நான் நெய் விட்டுக்கிறேன். இதுக்கு என்னென்னா ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை, ஏலக்காய், கொஞ்சமாக நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய். இது கூட நம்ம சேர்த்துறது பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பொடி, இல்லைனா வெள்ளத்தை நீங்கள் திருவி வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம முந்திரியும் போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டோம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம குக்கரில் இருக்கிற இந்த திணை எல்லாத்தையுமே இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசி கணக்கில் 3 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக கம்மியாக போட்டுக்கிறேன். தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். திணை சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதாவது 1/2 டம்ளர் நம்ம கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான திணை சர்க்கரை பொங்கல் ரெடி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு செஞ்சு அசத்துங்க, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. பொங்கல் அன்னைக்கு நம்ம என்னென்ன பொங்கல் செஞ்சுருக்கோன்னா திணை பொங்கல், இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு நீங்கள் அசத்துங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா கோவி சமையல் சேனலையும் வெபிள்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.